இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. ஸோ இதுக்கு எந்த இன்ட்ரடக்ஷனுமே தேவையில்லைங்க. நம்ம எல்லாத்துக்குமே இட்லி பொடினா என்னன்னு தெரியும், பட் அதை எப்படி செய்கிறதுன்னு தான் தெரியாது. ஸோ இப்போலாம் கடையில் வாங்குகிற பொடி ரொம்ப காரமாக அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கலர் பொடிலாம் ஆட் பண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டிலே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற பொடியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். ஸோ இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு உங்கள் ஃப்ளேமை ரொம்ப மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து பருப்பெல்லாம் வறுக்க போகிறோம், அது எதுவும் தீஞ்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேனில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதாவது உங்கள் இந்த 2 பருப்புமே கொஞ்சமாக வெதுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸோ ஒரு 4-5 நிமிஷம் கழித்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை. இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து ஒரு 3 பல் பூண்டு, அதை வந்து நல்லா துண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பூண்டு வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் குக் ஆகாது. ஸோ வந்து நல்லா துண்டாக நறுக்குனிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளே அந்த பூண்டும் வெந்துடும். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக காரத்துக்கு நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் எச்சா வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் இதை வறுத்துட்டே இருக்க வேணும். ஸோ தீஞ்சிடக்கூடாது, தீயாமல் பார்த்துக்கோங்க, ஆனால் வறுத்துட்டே இருக்கணும் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு. ஸோ அது எப்படி குக் ஆகிடுச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு 6 நிமிஷத்து வரைக்கும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அதே சமயம் இந்த வரமிளகா, பூண்டு, கருவேப்பிலை எதையுமே நீங்கள் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு இதை அரைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பூண்டை நல்லா வறுக்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு வந்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதை செப்ரேட்டாக ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த பூண்டை வந்து கரெக்டாக வறுக்கல அப்படின்னா அது பச்சை வாசம் இல்லை பச்சையாக இருந்ததுன்னா இந்த பவுடர் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதை நீங்கள் உங்களுக்கு அந்த பருப்போடு சேர்த்து வறுக்கிறது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா செப்ரேட்டாக ஒரு பேனில் போட்டு இதை வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் வறுத்திங்கனாலே போதும், சீக்கிரம் வறுத்துடும். ஸோ இது எப்படி குக் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக சாஃப்டாக இருக்கக்கூடாது. இப்படி உடச்சிங்கன்னா உடஞ்சிடணும். அந்தளவுக்கு நல்லா ஹார்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பருப்போடையே ஆட் பண்ணி அதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து உங்கள் பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க. ஸோ இந்த பவுடர் வந்து ரொம்ப தருன்னு இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஜல்லடியில் போட்டு நல்லா சலிச்சிட்டு அந்த தருன்னு இருக்கிற பருப்பெல்லாம் மேலே அந்த ஜல்லடியில் இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் நீங்கள் மிக்சிலே போட்டு இன்னொரு தடவை நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். ஸோ நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் கடையில் வாங்குற மாதிரின்னு சொல்ல மாட்டேங்க, கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி வீட்டிலையே செஞ்சாச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 3 வாரம் வரைக்கும் கெடாது. இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் இது கெடாமல் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கும் போதெல்லாம்
ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ எடுத்துகிட்டு இந்த பவுடர் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெய்யை வந்து உருக்கிட்டு அதை கூட ஆட் பண்ணலாம். இதை வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், அப்புறம் பணியாரம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. ஈவன் நீங்கள் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிங்கன்னா அது கூட ஜாமுக்கு பதில் இது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா ரெசிபிஸ் தமிழில் பார்க்கணுன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள் ப்ளஸ் எதில் வேணால் ரெசிபி அப்டேட்ஸ் ரிசீவ் பண்ணலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே இருக்க எபோட் டேப்பில் இருக்குது, இல்லை நீங்கள் என் ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தீபா சுரேஷ்.